திடீரென இந்தியாவை குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசியுள்ள வார்த்தைகள்தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அவர் பேசியது என்ன? விரிவாக பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகல்காமிற்கு சுற்றுலா சென்ற பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற குரல்கள் இந்தியாவிலிருந்து வலுவாக ஒலித்தன. இந்நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இத்தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இத்தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் பதில் தாக்குதலை தொடங்கியது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அமலானது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவம் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று ஹோண்டுராஸ் தூதரகத்தின் சிறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை திரும்ப பெறுவது மட்டுமே காஷ்மீர் குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரே பிரச்சனை என பேசியிருந்தார். அது மட்டுமின்றி பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை நிரந்தரமாக நிறுத்தும் வரை சிந்து நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்ற போது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். அதனைத் தொடர்ந்து பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள காம்ரா விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், நாங்கள் இந்தியாவுடன் அமைதிக்காக பேச தயாராக இருக்கிறோம் என்றும் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நிபந்தனைகளில் காஷ்மீர் பிரச்சனையும் அடங்கும் எனவும் பேசியிருந்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமும் லடாக் யூனியன் பிரதேசமும் அதன் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதிகளாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரென பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசியுள்ள சம்பவம்தான் உலகளவில் கவனம் பெற்று வருகிறது.